ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்தில் மாநிலம் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜோதிநகர் இந்திய தேவசம் சார்பாக உள்ள அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக 3 பிரிவுகள் இந்த ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உபதேச சத்தியங்கள், அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள். இரண்டாவது இஸ்ரவேலரை குறித்து 9, 10, 11. அதற்கு பிறகு வரக்கூடியதான அதிகாரங்கள் நாம் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை குறித்து பார்த்தோம். இந்த நிருபத்துடைய முகவரை, அடுத்து நாம் என்ன எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம நிச்சயத்தை பார்த்தோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடாது. ரெண்டாவது, தேவனை அறிந்து நாம் துதிக்காமல் இருக்கக்கூடாது. மூன்றாவது, தேவனை அறிந்து அவரை பற்றி கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதை பார்த்தோம். கடந்த வாரங்களிலே தேவனிடத்தில் எந்த பட்சபாதமும் கிடையாது. தீர்ப்பு சொல்வதிலே, பலனளிப்பதிலே அவற்றை எந்த பட்சபாதம் கிடையாது. அதே போல் உண்மையான யூதன் யார் என்பதிலே பட்சபாதம் கிடையாது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சேர்ந்த ஒரு அதிகாரங்களாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, குறிப்பாக நியாயப்பிரமாணமா விசுவாசமா அப்படிங்கிறதான கேள்விகள் இன்றும் யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. நம் நடுவில் கூட சில நபர்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். எது பெருசு அல்லது எதன்படி நாம் ஜீவிக்கணும்? ஏன்னா இவ்வளவு வேத அறிவு வளர்ந்த பின்பு கூட இன்னும் நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொண்டு இன்னும் மோசேயினுடைய கட்டளைகள் அது அப்படி சொல்லுகிறதான ஒரு விதமான கூட்டத்தார் நம்முடைய நடுவிலும் இருக்கிறார்கள். அதனால் குறிப்பாகவே இந்த ரோமர் புஸ்தகத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம். ஏன்னா இது புறஜாதி சபைக்கு எழுதப்பட்டதான ஒரு அற்புதமான கடிதம். சரி, இங்கே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யூதர்களுக்குரிய சந்தேகங்கள், நமக்குரிய சந்தேகங்கள், 2 பேருக்கு பவுல் கொடுக்கிறதான பதில் என்கிறதான இந்த 3 விதமான காரியங்களை மையமாய் வைத்து இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் மிக தெளிவாய் பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதை நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, யூதனுக்குன்னு ஒரு மேன்மை இருக்கா? விருத்த சேதனம் தான் ஒன்றும் இல்லையே, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிறதான சில கேள்விகள் என்ன செய்கிறது? நமக்கு ஏற்படுகிறது, யூதர்களுக்கும் ஏற்படுகிறது. ஆனால் அங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். என்ன தெளிவு அப்படின்னா, யூதர்களுக்கு மேன்மை உண்டா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கத்தான் செய்யுது. அவர்கள் தான் டைரக்டாக அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதத்திலும் பவுல் எழுதுகிறார், எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. ஃபஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க கிராமங்கள். நான் தான் முதல்ல ஓடி வந்தேன், முதல்ல நான் தான் பார்த்தேன் அப்படிம்பாங்க. முதல்ல நான் தான், எனக்கு தான் கிடைச்சது அப்படி சொல்லுவாங்க. அதே போல் வேத வசனங்கள் முதலாவதாக யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, யூதர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அதை இதே ரோமர் எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களிலே நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா,
மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகள். பாருங்க, வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையது. நமக்கு எப்படி வருதுன்னா இயேசுவின் மூலமாகத்தான் வருகிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. யூதர்கள் சிறப்பு இல்லை, மேன்மை இல்லைன்னு நாம் நினச்சிடக்கூடாது. யூதர்களுக்கு விசேஷித்த ஒரு சிறப்பு இருக்குது. அவங்களுக்கு தான் டைரெக்டாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதான் அவர் அங்கே எழுதுகிறார். வாசிப்போம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் அவங்களுக்கு என்ன மேன்மை கிடைச்சி பார்த்துருக்கீங்களா? முதல்ல அவங்க தான் ஒரிஜினல் இஸ்ரவேலர், யூதர்கள். நாம் ரெண்டாவது தான். எழுத்தின்படி அவங்க தான், அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தான் முதல்ல புத்திர சுவிகாரம் கொடுக்கப்பட்டது, மகிமை கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, தேவ ஆராதனை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. பிதாக்களும் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுன்னு பேசுகிறோம் இல்லையா, அவர்களும் அவர்களுடைய தான். குறிப்பாக சொல்லப்போனால் உலக இரட்சகராக இயேசு அவர்கள் வம்சத்தில் தான் என்ன செய்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். இதெல்லாம் மாற்ற முடியாது. கர்த்தருடைய நாமம். இவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதமும் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் மேன்மை இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது. நமக்கு அந்த மேன்மை எப்படி சுதந்திரமாகிறது அப்படின்னா, இயேசுவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய யூதர்களாக இஸ்ரவேலராக மாற்றப்படுகிறோம். அதை தான் ரோமர் தொடர்ந்து அவர் எழுதும்போது சொல்வார், அவங்க நாட்டு ஒலிவ மரம், நாம் காட்டு ஒலிவ மரம் அப்படிங்கிறத தெளிவாக அவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். நாட்டு ஒலிவ மரம் வெட்டப்பட்டு காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளை கொண்டு போய் அதில் ஒட்ட வச்சிருக்கிறார். அதனால் அந்த வேரும் அந்த சாரும் அவர்களுக்கு உரியது. அதனால் அவர்களுக்கு ஒரு மேன்மை என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மேட்ரு, என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்தை வாசிக்க இருப்போம். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. பார்த்தீங்களா, சில பேர் விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால இந்த மேன்மை அவர்களுக்கு இல்லாமல் போகாது. அது கொடுக்கப்பட்டது தான். வாக்குத்தத்தங்களும் நியாயப்பிரமாணமும் ஆராதனையும் மகிமையும் இதெல்லாம் இயேசு அதில் பிறந்தது. அதை மாற்ற முடியாதது. அதை எப்படி மாற்ற முடியும்? யூதர்கள் விசுவாசிக்கலை, அது அவருடைய தவறு, அவர்களுடைய குறைவு. அப்போ அவங்க விசுவாசிக்காமல் இருக்கிறபடினாலே, அல்லது அவருடைய அவிசுவாசம் இந்த உண்மையை அவமாக்க முடியாது. இப்போ நாம் முதல்ல விசுவாசித்திருப்போம், ஞானஸ்நானம் பெற்றிருப்போம். பிறகு என்ன செய்கிறது, அதை விட்டுறது. அதை விட்டுட்டு என்ன செய்கிறது, பின்வாங்கி போகிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு தான். பிற ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி வரணும். இல்லைன்னா அவர் 2 கொடுத்து நம்மளை என்ன செய்வார், திரும்ப கொண்டு வருவார். சரி, அதனால் அதை 4ஆம் வசனத்தை திரும்ப தெளிவாக எழுதுகிறார் பாருங்க. அப்படி ஆக்க மாட்டாது, உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். ஆண்டவர் இன்னொருவனுடைய அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தையும் என்ன செய்யாது, ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாது. அதை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் தான் பிரச்சனையே தவிர, இவர்களுடைய அவிசுவாசம் தேவ வசனத்தையோ தேவனையோ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவர் கொடுத்த மகிமையும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷன்தான் பொய்யன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீதிபரர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீதிபரர் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு விளக்கம் கொடுக்குறார். அதாவது அந்த மேன்மை அவர்களுக்கு இருக்கிறது, அவங்க விசுவாசிக்காதபடியினாலே அது இல்லாமலும் போகிறது கிடையாது, கர்த்தரும் மாற போகிறது கிடையாது. ஏன்னா அவர் நீதிபரர், மனுஷன் தான் என்ன செய்கிறான், பொய்யனாக இருக்கிறான், அவர் சத்தியபரர் என்று சொல்லப்படுறது. சரி, இப்போ பவுல் என்ன சொல்ல திரும்ப சொல்கிறார் பாருங்க, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக என்ன செய்கிறேன், பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதரா இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவேனேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினே நீதியா இருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தரப்படுத்தினோமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது தொடர்ந்து சொல்றார், மனுஷர் பிரகாரமாய் நான் பேசுகிறேன். என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம், கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதியாக இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுமா? விளங்க பண்ணாது. அதை தான் சொல்கிறார், பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று. அதாவது அநீதி தேவனுடைய நீதியை கொண்டு வந்தால் அப்போ நான் அநீதி செய்தாலும் தப்புலன்னு அர்த்தம். அப்போ தேவன் பொய்யராய் மாறிடுவார். அநீதி அநீதி தான், பொய் தான். ஆனால் தேவனுடைய இரக்கம் நம்ம என்ன செய்கிறது, நீதிமானாய் மாற்றுகிறது. நம்ம செய்த அநீதி அது பாவம்தான், நாம் சொன்ன பொய் பாவம்தான். ஆனால் அதை இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது, மாற்றுகிறதே தவிர நாம் சொல்லுகிற பொய்யோ நாம் செய்கிற தீமையோ தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது, விளங்க பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யூதர்களை காட்டிலும் நம்ம மேன்மையானவர்கள் கிடையாது, யூதர்கள் தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்க்கல எவ்வளவேன்னு விசேஷித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் அவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. நாம் புறஜாதியாராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ஒன்று போல் மாறிடுறோம். எப்படி மாறுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். சங்கீதத்திலேருந்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கு விளக்கம் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, அப்படி பார்த்தா யூதர்களிலும் சரி புறஜாதியா நம்மகிட்டும் சரி நீதிமான் ஒருவன் இல்லை. ஏன்னா அவன் விசுவாசிக்கலை, அதனால் அவன் அநீதிமானாய் மாறிட்டான். நாம் ஏற்கனவே அநீதிமானாக என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அதனால் உலகத்தை பொறுத்தவரையில் ஒருவன் என்ன செய்யலை, நீதிமான் இல்லை. வசிப்போம். உணர்வுள்ளவன் இல்லை. பாருங்க, ரெண்டாவது நீதிமான் ஒருவன் இல்லை, ஒன்று. ரெண்டாவது உணர்வுள்ளவன் அவனும் இல்லை இவனும் இல்லை நாமும் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. மூணாவது தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி. நாலாவது எல்லாரும் வழி தப்பி போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். 5 எல்லாரும் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. 6வது நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 7வது தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாய் போயிட்டு நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். 8 வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. 9 அவர்கள் வாய் சபிப்பினாலும் 10 கசப்பினாலும் 11 நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. 12 நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. 13 சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். 14 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. 15 என்று சொல்லப்பட்டு 15 விதமான காரியத்தில் ஈக்குவலாக இருக்கிறாங்க. அதைத்தான் அவர் பவுல் எழுதுகிறார். அவர் ஏன் சொல்ல வராருங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம்.
யூதர்கள் விசேஷமானவர்களா அப்படின்னா விசேஷமானவர்கள் தான். வசனம் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக இயேசுவின் மூலமாக நமக்கு என்ன செய்யிருக்கு, வந்திருக்கிறது. அப்போ நம்ம அதுக்காக நம்ம அநீதி செய்தால் ரைட்டாக ஓகேவா அப்படின்னா கிடையாது. அநீதி பாவம்தான், பொய் சொல்கிறது பாவம்தான். தேவனுடைய நீதி தான் நம்மை நீதிமானாக என்ன செய்யிருக்கு, மாற்றிருக்கிறது. அப்படிலாம் சொல்லிட்டு நம்மை காட்டில் யூதர்கள் மேன்மையானவர்கள் அப்படி சொல்லிட்டு சில காரியங்களை இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த 15 காரில் ஈக்குவலாக இருக்கிறோம். புரியுதா? என்னதெல்லாம்? எல்லாரும் அநீதிமானாக இருக்கிறான், உணர்வில்லை, உணர்வுள்ளவன் இல்லை, யாருக்கும் உணர்வு இல்லை, பாவம் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி உணர்வு இல்லை, நமக்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே அவருக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் போகிறது. ஆக மொத்தம் எல்லாருமே என்ன செய்யுது, யூதர்களும் புறஜாதியானும் என்ன செய்தாங்க, உணர்வே இல்லை, உணர்வில்லை. யார் தேவனை தேடலை, தேவனை தேடாதபடி எல்லாருமே என்ன செய்தாங்க, அவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு வழி தப்பி போனான், நாம் பெறாமலே என்ன செய்தோம், அதனால் எல்லாருமே என்ன செய்தாங்க, கெட்டு போனாங்க. ஒருத்தர் என்ன செய்யலை, நன்மை செய்யலை. தொண்டை திறக்கப்பட்ட, ஆமாம், அவனும் அப்படி தான் பேசுகிறான், இவனும் என்ன செய்கிறான், நாமும் அப்படி தான் பேசுகிறோம். நாவுகளால் என்ன செய்தோம், வஞ்சனை செய்தோம். உதடுகளின் கீழே என்ன இருந்தால் தான், ஆமாம், மேன்மை என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இருக்குது, நமக்கு அது என்ன செய்து இருக்கிறது. வாய் எப்படி இருக்கிறதா, சாபம், கசப்பு, கால்கள் ரத்த சிந்த தீவிரிக்கிறது, நாசம் நிர்பந்தம் என்ன செய்து, வழியில் நம்ம பாதையே அப்படி தான் இருக்குது. சமாதான வழியவும் நாம் என்ன செய்யலை, அவனும் அறியவில்லை, நாமும் அறியவில்லை. அதனால் தெய்வ பயம் யார்கிட்ட என்ன கிடையாது, கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாரு, ஆக மொத்தம் எல்லாரும் சொல்லுங்கள் ஈக்குவலாக இருக்கிறோம். ஆக மொத்தம் எப்படி இருக்கிறோம், சமமாக இருக்கிறோம். மேன்மை என்று சொல்லப்பட்டவனும் அப்படி தான் இருக்கிறான், புறஜாதியாராகிய நாம் எப்படி தான் இருக்கிறோம். இப்போ என்ன சொல்ல வாராரு அப்படிங்கிறத வாசி கேட்போம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்படி பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் பற்றியலா. என்ன சொல்ல வாராரு, வாய்கள் யாவும் என்ன செய்யணும், அடைக்கப்படணும். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லும் போது அவனும் பேச முடியாது, அவர்களும் பேச முடியாது, நாமும் எல்லோரும் வாய் என்ன செய்யணும், காப் சீப். அவனும் மேன்மை பாராட்டு கிடையாது. உனக்கு மேன்மை கிடைச்சுமே நீ எப்படி தான் இருக்கிறா, இந்த 15 தப்பு பண்ணிகிட்டு இருக்கா. நாமளும் தேவனை தேடாதபடி பாவம் செய்கிறோம். அதான் சொல்ல, உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு எப்படி இருக்கிறாங்க, ஏதுவானவர்களாகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு சொல்லுகிறது என்றும் நினைச்சிருக்கிறோம். இப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பாவத்தை அறிகிற அறிவு எதனால தான் வந்துச்சு, நியாயப்பிரமாணத்தினால தான் வந்துச்சு. அப்போ நியாயப்பிரமாணம் வரும் வரைக்கும் இது பாவம் என்பது என்ன செய்யலை, பாவம் உயிர் பெறலை. அதை தான் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினால தான் அந்த அறிவு என்ன செய்யுது, வருகிறது. களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு சட்டம் வந்த பிறகு தான் களவு செய்கிறது, அப்படி தானே. பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்தானே, ஹெல்மெட் போடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்த பிறகு தான் ஹெல்மெட் போடட்டா தப்பு அப்படிங்கிற ஒன்று என்ன செய்ச்சு,
ஒரு சட்டம் வந்தபடினாலே அது அந்த ஹெல்மெட்டுக்கு உயிர் வந்துட்டு. லேலுயா, ஹெல்மெட்டுக்கு என்ன செய்யிட்டு? ஹெல்மெட்டு இருக்குது, ஆனாலும் சட்டம் இயற்றப்பட்டபடினால தான் ஹெல்மெட் போடட்டா ஃபைன் 1000 ரூபா அப்படின்னு போடுறாங்க. இப்போ அந்த சட்டம் வரலைன்னா ஹெல்மெட் எப்படி தான் இருக்கும்? ஹெல்மெட் எப்படி இருக்கும்? அது சட்டம் விற்றுக்கிட்டு இருப்போம், வேணும்னா வாங்குவோம். ஆமாம், எங்கள் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டைனமா இல்லை அப்படின்னா சைக்கிளில் பிடிச்சிருவாங்க. டைனமா இல்லைன்னா அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு சட்டமும் முதல்ல சைக்கிளே அபூர்வம். இப்போ அதெல்லாம் என்ன செய்யலை, அந்த சட்டம் முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம். என்னென்ன சட்டம் வருகிறதோ இப்போ இன்னொரு சட்டம் வந்திருக்கு. பின்னாடி இருக்கிறவங்களே என்ன செய்யணும்? ஃபைன் எவ்வளவு? 1000 ரூபா. முதல்ல வண்டி ஓட்டுறவன், இப்போ பின்னாடி இருக்கிறவன். இதெல்லாம் எப்போ அதுக்கு உயிர் வருது பாருங்க. எதுக்கு? அந்த ஹெல்மெட்டுக்கு என்ன வந்துடுது? 100 ரூபாய்க்கு விற்ற ஹெல்மெட் எப்படி போயிடுது? ஜக ஜக ஜகான்னு போயிடுது. அதே போல் பாவத்துக்கு எப்போ உயிர் வந்துச்சு அப்படின்னா நியாயப்பிரமாணம் வந்தபோது. அதனால தான் யாக்கோபு தப்பிச்சுக்கிட்டான். யாக்கோபு ஏமாத்தினான், போய் சொன்னான். ஏன் அப்படின்னா அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்ன செய்யலை, வரலை. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாதபடினாலே. அப்படி தானே? இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் நாங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா திங்களும் வெள்ளியும் யூனிஃபார்ம் போடணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ டெய்லி என்ன செய்யணும்? அப்போ அந்த யூனிஃபார்முக்கு என்ன வந்துட்டு ஒரு உயிர். அப்போ நியாயப்பிரமாணம் வந்தபடினாலே தான் பாவத்தை அறிகிற அறிவு என்ன செய்யுது? வந்தது. அதனால் சொல்லப்படுகிறார், எந்த மனுஷன் நியாயப்பிரமாண கிரியைகள்னாலே தேவனுக்கு முன்பாக. அப்போ நியாயப்பிரமாண பெறாத நாம் கீழே நம்ம வாசிப்போம், தொடர்ந்து வாசித்தா தெரியும். 22 வாசிப்போம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். போதும். அப்போ என்ன, எப்படி அப்போ ஒரு நீதிமானாக்கப்படுகிறது? இப்போ என்ன பிரச்சனை வர்றாருன்னா 23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். யூதர்களும் என்ன செய்தான்? பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. நாமும் கிறிஸ்துவை அறியாதபடியினாலே பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டோம். இப்போ 2 பேருக்குமே இயேசு தேவை, 2 பேருக்குமே மீட்பு தேவை. அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இப்போ எங்கள் வித்தியாசம் கிடையாது. விருத்த சேதனம் உள்ளவனுக்கு இயேசு தான் மீட்பு, விருத்த சேதனம் இல்லாத நமக்கும் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு இயேசு தான் மீட்பு. நமக்கு ஏதான் இயேசு தான் மீட்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஏன்னா இப்போ டோட்டல் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இஸ்ரவேலர் இஸ் ஈக்குவல் டு பாவிகள் அப்படின்னு வந்தாச்சு. புறஜாதிகள் இஸ் ஈக்குவல் டு பாவிகள். இப்போ பாவிகள் என்கிற பட்டியலில் 2 பேர் என்ன செய்தாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? படித்தவன் தப்பு செய்தான், படிக்காதவனு தப்பு செய்தான். அப்போ தப்பு செய்யறதுல 2 பேரும் படிப்பு அவனை என்ன செய்யாது? படிப்பு அவனை என்ன செய்யாது? ஆமாம், காப்பாற்றாதே. அவன் படிச்சிருக்கான், இவன் படிக்கலை. அவனும் திருடுனா இவனும். கோர்ட்டில் 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு தான். இல்லை நீ கொஞ்சம் படிச்சிருக்கா, அதனால் உனக்கு
வேறு ஒரு தீர்ப்புலாம் கிடையாது, ஒரே தீர்ப்பு தான். அதனால் மேன்மை பெற்றுக்கொண்டவர்களும் பாவம் செய்து மகிமையை இழந்து போயிட்டாங்க, நாம் இழந்து போயிட்டோம். ஆனால் 2 பேருக்கு அந்த மீட்பு கிடைக்கிறது. எப்படி கிடைக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை எவன் விசுவாசிக்கிறானோ, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம ஏன் இன்றைக்கி நீதிமான் சொல்கிறோம்? ஆண்டவரை நம்புகிறபடினாலே. இப்போ யூதனும் ஆண்டவரை இயேசுவை நம்பினால், தேவனுடைய குமாரன் என்று நம்பினால் அவர்களுக்கு மீட்பு உண்டு என்பதை அவர் தெளிவாக எழுதுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? இந்த மீட்பு இலவசம், இந்த மீட்பு இலவசம். ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிருபையினாலே. இப்போ தான் இங்கே தான் என்ன செய்யுது பிரச்சனையே எழும்புது. என்ன கிருபையினாலே மீட்பு அப்படின்னா, தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்று விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரே ஏற்படுத்தினார். அப்போ இயேசுவுடைய இரத்தத்தை, என்னுடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, எவள் ஒருவள் விசுவாசிக்கிறாளோ அவர்களுக்கு இலவசமாய் அவர் இரத்தத்தினால் உண்டாகிய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? அல்லேலூயா. அதனால் அவருடைய இரத்தத்திற்கு முன்பாக, கிருபைக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் ஒன்றும் இல்லை என்பதை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு? எழுதுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வகுப்பில் கிருபையும் நியாயப்பிரமாணமும் என்கிறதான தலைப்பின் கீழாக தொடர்ந்து சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.